அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உடைய சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் மன்றாட கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருப்பவரே, உடைய அன்பை ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை வழிநடத்தி பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை சொந்தமாக்கி கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே, ஒரு சந்தையின் நாளில் சனிக்கிழமை வழியாக உம்மை நோக்கி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சுவாமி. இந்த நாளில் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற திருமறை பகுதியிலும் கர்த்தருடைய வார்த்தையும் இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் கர்த்தாவே, அது ஆசீர்வாதமாய் உம்முடைய கரம் இதோ உம்மண்டிலிருந்து பிறக்க நீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டை தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கொல்கதா கொலை மரம் பார்க்கவே பாரிதாவோ துங்கன் இயேசு நாயனா தொங்கும் காட்சி பாரிதோ கொல்கதா கொலை மரம் பார்க்கவே பாரிதாவோ துங்கன் இயேசு நாயனா தொங்கும் காட்சி பாரிதோ கை காலிலாணி பீரற்றே குருதி புரண்டு ஓடிற்றே முள்ளினால் ஓர் பீடமே சூட்டினார் மாபாதக முள்ளினால் ஓர் பீடமே சூட்டினார் மாபாதக கொல்கதா கொலை மரம் பார்க்கவே பாரிதாபோ துங்கன் இயேசு நாயனா தொங்கும் காட்சி பாரிதோ பாவியனியோ ஓடிவா பாசம் கொண்டு அழைக்கிறார் சிலுவை காட்சி காணவா சீரடைவாய் நாடிவா சிலுவை காட்சி காணவா சீரடைவாய் நாடிவா கல்வாரிநாதர்
இயேசுவை பற்றி நீயும் வந்திட்டார். தூசியான உன்னையோ மேசியா கை தூக்குவார். தூசியான உன்னையோ நம் மேசியா கை தூக்குவார். கொல்கதா தோலை மரம் பார்க்கவே பாரீராவோ துங்கன் இயேசு நாயனா துங்கும் காட்சி பாரிதோ. கொல்கதா கொலை மரம் பார்க்கவே பாரீராவோ துங்கன் இயேசு நாயனா துங்கும் காட்சி பாரிதோ. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தை தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எம்பெருமானாகிய இயேசுவின் அன்பினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுடைய தலைப்பானது சோதனையில் தேவன் நம்மை காக்கிறார். சோதனைகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மை காக்கிறார் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பணியாட்களராக 3 பேர் ஆதியிலே தேர்ந்தெடுத்தார். ஒன்று மீகாவேல், இரண்டாவது காபிரியேல், மூன்றாவது லூசிபர் என்று சொல்லி 3 பேரும் கடவுளுடைய பணியாளர்கள், ஊழியர்கள், கடவுளுக்கு சேவை செய்கிறவர்களாய் அவர் இந்த உலக வாழ்விலே 3 பேர் படைக்கப்பட்டார்கள். நமக்கு மீகாபேலும் காபிரியேலை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இந்த லூசிபர், சாத்தான் அல்லது பிசாசு என்று சொல்லப்படுகிற இந்த லூசிபருக்கு முன்பாக இவர் எங்கிருந்தார்? இவருக்கும் கடவுளுக்கு என்ன தொடர்பு? ஒருவேளை லூசிபருடைய வழித்தன்றல் நமக்கு எப்படி தெரியும் என்று நாம் பார்த்தோமானால், லூசிபரை பற்றி எசேக்கியேல் அதிகாரம், எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டு பகுதி எசேக்கியேல் 28 12-16 வரை அவனை பற்றி சொல்லுகிறது. அவன் சகல லட்சணங்களுக்கு ஒரு சிறந்த மாதிரி, ஞானம் நிறைந்தவன், குறைவில்லா சிறந்த அழகு உள்ளவனாய் இருக்கிறவன், ஏதெனில் இருந்தவன், சகல ரத்தினங்களும் பொன்களையும் ஆடியாக அணிந்து கொண்டு இருப்பவன். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய பர்வதத்திலே அவன் லூசிபர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான் என்று பார்த்தோமானால், அவன் கடவுளுடைய அந்த சன்னிதானத்திற்கு முன்பாக காவலாளியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யாருன்னா இந்த லூசிபர். அவன் எங்கு இருந்தான் என்றான்? பரிசுத்த பர்வதத்திலே இருந்தவன். இவன் இப்படிப்பட்ட நிலையிலே பாக்கியம் பெற்றவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே தோன்றுகிற இவனுடைய சிந்தனை, இன்னும் சொல்ல போனால் இவன் செய்த தவறு என்ன? என 3 பேர் ஒரே மாதிரிதான கடவுளுடைய பர்வதத்தில் இருந்தாங்க. இந்த சாத்தான் மாத்திரம் மட்டும் எப்படி கடவுளுடைய பர்வதத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்று பார்த்தோமானால், இதுல பார்க்கிற போது இந்த சாத்தானுடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னா, இவன் செய்த தவறு என்ன என்று பார்த்தோமானால், அதே எசேக்கியேல் 28:17 பார்க்கிற போது அங்க சொல்றது, உன் அழகினால் பெருமை கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அழகினால பெருமை கொண்டான். அது மாத்திரமல்ல, ஏசாயா 14:14 பார்க்கிற போது, உன்னதமானவருக்கு ஒப்பான சிந்தனையை அவன் இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
ஏசாயா 14:12 பார்க்கிற போது ஜாதிகளை பாழாக்கினான் என்று பார்க்க முடிகிறது. ஜாதிகளை பாழாக்கினான். அதனுடைய விளைவு என்ன என்று பார்த்தோம்னால், கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனை என்ன என்று பார்த்தோம்னால், ஏசாயா 14:15 பார்க்கிற போது அவனை பாதாள குழியிலே தள்ளப்பட்டார். இந்த சாடான் என்று சொல்லுகிற, லூசிபர் என்று சொல்லுகிற மனிதனே கடவுள் என்ன பண்ணாரு? பாதாள குழியிலே அவனை தள்ளப்பட்டார். எசேக்கியேல் 28:18 பார்க்கிற போது பூமியில அவனை சாம்பலாக்கினார். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே 19ஆம் வசனத்துல அந்த நிலையில் இருக்கிறவனே அவனுடைய தோற்றம் எப்படி ஆயிப்போச்சா? மிக பயங்கரமான தோற்றமாய் மாறினது என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 28:19 பார்க்கிற போது அவன் பயங்கரமான தோற்றனாய் மாறினான் என்று. இவனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சோதனைக்காரன் என்று சொல்லப்படுகிறது. சோதனையிலே இவனுடைய நிலை இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த சோதனைக்காரனால சோதிக்கப்பட்டான். இந்த சோதனைக்காரன் தான் ஏதேன் தோட்டத்திலே கடவுளுடைய ரூபத்தை கொண்டு சாயலை கொண்டு இருந்த மனிதனாயிருக்கிற ஆதாமு ஏவாளையே தன் சுவை ஊட்டும் தன்னுடைய ஆசையினாலே, பார்வையினாலே, தன் உள்ளத்திலே ஏவி ஆண்டவருடைய பெருமையினாலே, எங்கே இவனுக்கு அந்த பெருமை, அந்த சிந்தனை எல்லாவற்றுமாய் எங்க கொடுத்தான்? அதே ஆதாமுக்கு முன்பாக கொடுத்து அந்த பெருமையை உள்ளத்திலே திறந்து விட்டான். அதன் விளைவுதான் தன் பாவத்தில் விழுந்து கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஜனங்கள் ஆதாம் ஏவாள் தன் தண்டனை நிலையிலிருந்து வந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, சோதனையில் கடவுள் நம்மை காக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சோதனை என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிற போது 2 முதல் காரியத்தை நாம் சொல்லலாம். சோதனை என்பது, அதாவது 2 விஷயத்துல சொல்லலாம். டெஸ்ட் வேற, டெம்டேஷன் வேற. டெஸ்ட், டெம்டேஷன். சோதனை எப்படி கடவுள் நமக்கு கொடுக்கிறாரு, டெஸ்ட் பண்றாரு, சோதனை கொடுக்கிறாரு என்று பார்த்தோம்னால், ஆதியாகமம் 22:1 பார்க்கிற போது டெஸ்ட் பண்றாரு. யாரவ? ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்றார். டெஸ்ட் பண்ணுகிற போது அந்த விசுவாசம் அவனில் நிலைச்சிருந்தது. மோரியா மலையிலே தன்னுடைய மகனை பலி கொடுக்க வேண்டும் என்று கடவுள் கட்டளை இடுகிறார். டெஸ்ட் பண்றாரு. ஏன்னா 75 வயதில் அவனை அழைக்கப்பட்டு 100வது வயதிலே ஆண்டவர் அவனுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். பிள்ளை செல்வத்தை கொடுக்கிற போது கடவுள் டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணுகிற போது அந்த டெஸ்ட்னால ஆண்டவர் உடைய மகனாய் அந்த டெஸ்ட்ல கடவுளை பண்ணார். என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சோதனை யாருக்கு எந்த அளவு என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தலைக்கு மீறி சோதனை வராது. அதனாலதான் யாக்கோப்புடைய நிருபத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்றார், 1ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே, கடவுள் ஒருவனாலும் சோதிக்கப்பட மாட்டார். ஆனால் சோதனை என்பது அவனுடைய சிந்தனையிலே சோதித்து, அந்த சிந்தனையிலே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது கடவுள் பார்க்கிறார். தவிர கடவுள் ஒருவனை ஒரு நாளும் யாருமே சோதிக்கப்படுவது கிடையாது. இங்க டெஸ்ட், டெம்டேஷன் 2 வார்த்தை சொன்னேன் அல்லவா? இங்க டெம்டேஷனை பாருங்க. கடவுள் யோபுவை சோதித்தார். எப்படி சோதித்தார்? கடவுளுடைய இடத்துல அனுமதி பெறுகிறான். அப்போ சோதனை என்பது கடவுள் நம்மை காக்கிறார் என்பதுதான். அப்போ யாக்கோப்பு சொல்லுகிறாரு, 1:12 பார்க்கிற போது ஆண்டவர் இங்கு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாரு. எந்த சோதனைக்கும் உங்களுக்கு ஒரு வே இருக்கிறது. ஒருத்தனை காட்டும், ஒருத்தனுடைய வாழ்க்கை காட்டும், அவனுடைய நிலையை காட்டும். அப்போ சோதனையில் இருந்து கடவுள் நம்மை காப்பதற்கு ஒரு வே காட்டுறாரு கடவுள்.
அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2:18 பார்க்கிற போது அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே கடவுள் உதவி செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சோதனைகளுக்கு மத்தியிலே கடவுள் உதவி செய்கிறார். அப்ப கடவுள் நம்மை காக்கிறார். இன்னும் ஒரு வசனம் நமக்கு அழகா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:13 வசனத்திலே ஆண்டவர் சோதனை கொடுக்கிற போது, உன் திராணிக்கு மிஞ்சிய சோதனை கடவுள் உனக்கு கொடுப்பது கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, இந்த சோதனை தான் கடவுள் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒரு பாடல் அழகாக நமக்கு பாடல், சோதனை மேலே சோதனை வந்தால் வேதத்தை மறவாதே. அந்த ஒரு கவியை பாடி நாம் மீண்டும் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். சோதனை மேலே சோதனை வரலாம், சோர்ந்து போகாதே. நல்ல வேதனை மேலே வேதனை வரலாம், வேதத்தை மறவாதே, வேதத்தை மறவாதே. கலங்கிடாதே, பயந்திடாதே, கடவுளின் உள்ளங்களே. உங்கள் கவலைகள் சுமக்க தோள்கள் உண்டு, கடவுளை மறந்திடாதே, கடவுளை மறந்திடாதே. கலங்கிடாதே, பயந்திடாதே, கடவுளின் உள்ளங்களே. உங்கள் கவலைகள் சுமக்க தோள்கள் உண்டு, கடவுளை மறந்திடாதே, கடவுளை மறந்திடாதே. சோதனை மேலே சோதனை வரலாம், சோர்ந்து போகாதே. சோதனை மேலே சோதனை வரலாம், சோர்ந்து போகாதே. அந்த வேதனை மேலே வேதனை வரலாம், வேதத்தை மறவாதே, வேதத்தை மறவாதே. கலங்கிடாதே, பயந்திடாதே, கடவுளின் உள்ளங்களே. கலங்கிடாதே, பயந்திடாதே, கடவுளின் உள்ளங்களே. சோதனை மேலே சோதனை வரலாம், சோர்ந்து போகாதே. ஆனால் மேலே வேதனை வந்தாலும் வேதத்தை மறவாதேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னால், உன் வாழ்க்கையில சோதனைகள் வருகிற போது வேதத்தை மறவாது என்று சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படுகிற போது அவர் எதை மறக்கவில்லை என்று பார்த்தோம்னால், சோதனையில் வருகிற போது வேதத்தை மறக்கவில்லை ஆண்டவர். அப்போ இந்த உலக வாழ்வில் சோதனை வருகிற போது வேதத்தோடு நாம் இருந்தோம்னால் கடவுள் நம்மை காக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் சோதனை இருக்கிற போது அவர் முதல் சோதனைக்கு உபாகமம் 8:13 வார்த்தை எடுத்து ஆண்டவர் அந்த வசனத்தை பிசாசுக்கு முன்பாக கொடுக்கிறார். முதல் வார்த்தையை எடுத்து முதல் சோதனைக்கு எங்கிருந்து எடுத்து சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னால், முதல் சோதனை நமக்கு நன்றாக தெரியும். அப்பத்தினாலே சோதனை, முதல் சோதனை கொடுக்கிறார். இரண்டாவது சோதனை அலங்கார சோதனை, மூன்றாவது சோதனை அதிகார சோதனை. முதல் சோதனை உணவின் வழியாக கொடுத்த சோதனையே அது உபாகம் 8:13 சொல்லுகிறாரு. இரண்டாவது பார்க்கிற போது அலங்கார சோதனைக்கு எது சொல்லுகிற, இரண்டாவது பார்க்கிற உபாகமும் 6:16 எடுத்து சொல்லுகிறாரு. மூன்றாவது சோதனை அதிகார சோதனைக்கு உபாகமும் 6:13 சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, சோதனைக்கு முன்பாக வேதத்தோடு இணைந்திருங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம் வாழ்க்கையில எத்தனையோ சோதனை வந்தாலும் ஒரு நாளும் வேதத்தை விட்டு வழி விலகி போகாதீங்க. ஏன்னா இந்த சோதனைக்கு சாவு மணிக்கு அடிப்பதற்கு வேதம்தான் ஒரே வழி.
வேதத்தை உன் வாழ்க்கையில பிடித்து கொண்டோமானால் கடவுள் உனக்கு வழியை காண்பிக்கிறார். ஏன்னா அந்த வழியில, அந்த வார்த்தையில தேவன் நம்மை காக்கிறார். சோதனைக்கு முன்பாக தேவன் நம்மை காப்பது வேத வார்த்தை மாத்திரம் மட்டும்தான். அந்த வேதத்தில் உறுதியாக இருங்கள். எத்தனை பிசாசு, எத்தனை விதமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கடவுள் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்ம மறவக்கூடாது, ஒருபோதும் வரக்கூடாது. இன்னொரு பாடல் நமக்கு நன்றாக தெரியும். அண்ணன் நமக்கு அழகாக பாடுவார். வாரா வினை வந்தாலும் சோராது மனமே, வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாரகமே என்று சொல்லி நம் பாடல் பகுதியில நமக்கு தெரியும். அதுல 363 பாடல் வழியாக நமக்கு நன்றாக தெரிய ஒரு பாடல். அந்த பாடல் வழியாக நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ சோதனை வந்தாலும் அந்த சோதனைக்கு மத்தியில நமக்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையே அது சொல்லுகிறாரு. முதலாவது அந்த பாடல் பாருங்க. அலகை சகித்து மீது வலை வீசினாளோம், அழகை சகித்து மீது வலை வீசினாளோ, அஞ்சாத இயேசுபாரன் தஞ்சம் விடாதே, எத்தனை தீதுனை பற்றி நின்றாளோ, எத்தனை தீதுனை பற்றி நின்றாளோ, இறைவனே தஞ்சமென் இருமணி பாரே, இறைவனே தஞ்சமென் இருமணி பாரே, வாராவினை வந்தாலும் சோராது மனமே, வாராவினை வந்தாலும் சோராது மனமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே. சோதனைகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மை காக்கிறார். எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நோக்கி, என் சோதனை தாங்கிறவர் என் தேவனுடைய வார்த்தை தான், அதில் தேவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், அந்த சோதனைக்கு மத்தியிலே உங்களுடைய வாழ்வை மீட்பதற்கு வழியை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் சிலுவை நோக்கி ஆண்டவரோடு நாம் இருப்போம். இந்த சோதனை சகிக்கிற நிலையில் இருந்தாலும் சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் மாற்றுகிற கடவுள் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் உம்முடைய பேராலயத்திலிருந்து உம்முடைய வார்த்தையும் வசனத்தோடு ஆண்டவரை கேட்கும்படியாய் இந்த காலை வேளைகளை தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. வாழ்வு கொடுக்கிற வல்லவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரை போதுமானவராய் இருப்பவரே, நாங்கள் இந்த உலக வாழ்விலே சோதிக்கு போட்டு இழுப்புண்டு போய் நிலையில் இருக்கிற போது இதோ இந்த சோதனையை நான் விழுந்தேன் என்று சொல்லி மனம் கசைந்து எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாரம் என்று சொல்லி என் நிலையை நான் இதோ கீழ் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சோதனைகளுக்கு மத்தியிலே தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறாரு. சோதனையில் மத்தியிலே கடவுள் நம்மை காக்கிறவராய் இருக்கிறாரு. உன் திராணிக்கு மிஞ்சிய சோதனை உனக்கு நான் தரமாட்டேன் என்று சொன்னாரு. இந்த சோதனைகளுக்கு மத்தியிலே தேவன் நமக்கு வழிநடத்துவதற்கு வேத வார்த்தை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த சோதனை மத்தியிலே கூட சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி கடவுளே உம்முடைய வார்த்தை வசனம் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறது சுவாமி. இந்த வார்த்தை தான் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களுடைய அருமை திருச்சபை மக்களுக்கு, இந்த காணொலி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும்படியாய்த்தாங்க. உள்ளத்தின் வேதனை அநேக காரியங்களில் சோதனை குறித்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வியாகுலப்பட்டு ஆண்டவரே என்று சொல்லுமை நோக்கி பார்க்கிற உம்முடைய மக்களுக்கு இந்த நாளுடைய திருவார்த்தை கடவுள் அவர்களுக்கு பலன் தருட்டு சாமி. சோதனைகளுக்கு மத்தியில பலன் தருட்டு சாமி.
ஆண்டவருடைய பலன் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும்படியா ஆய்த்தாங்க தகப்பனே. எந்த காரியத்துக்கும் தம் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் வருகிறது, திருமணம் ஆகி இத்தனை நாட்கள் மத்தியில் இத்தனை சோதனை வருகிறது என்று சொல்லி கலங்கி தவிக்கிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, என் மகளுடைய வாழ்விலே இதோ ஒவ்வொரு நாளிலும் அவளுடைய படிப்பு நிமித்தமாக, அவளுடைய இருக்கிற வேலை செய்வது நிமித்தமாக என் மகளுக்கு சோதனை, என் மகனுக்கு சோதனை இருக்கிறது. இதோ குடும்ப வாழ்விலே இருவருக்கும் ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற வாழ்க்கை சோதனையா இருக்கிறது என்று சொல்லி இந்த சோதனையிலே இதோ உம்முடைய பிள்ளைகள் அழுது ஆண்டவரை இன்னுமாய் சோதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பலன் தாங்க சுவாமி. நீர் காக்கிறவர் என்கிற நம்பிக்கை தந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. குறிப்பாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே, பலவீனங்களுக்கு மத்தியிலே வேண்டுதல் செய்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். திருச்சபையின் மூத்தவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவருடைய திவ்ய கரம் இருக்கட்டும். இந்த நாளிலே கூட கல்வாரி கவி அரங்கம் என்கிற ஆண்டவருடைய தலைப்பிலே சிலுவையில் மொழிந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கவிதை வழியாக பாடுகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வாதமாய் நடைபெறுவதற்கு உம்முடைய ஒத்தாசை அருளும்படி ஆய்த்தாங்க. ஆண்டவர் இந்த நாளிலே கூட பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அமெரிக்க தேசத்திலே மாறன் என்கிற சகோதரருக்கு ஆண்டவரே பிறந்த நாள், ஆண்டவரே இந்த நாளிலே கூட அவருக்காக வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, அருமை சகோதரனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தாங்க உம்முடைய கிருபை வழி நடத்தும்படியாய் தாங்க சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய தெய்வீக கிருபையினாலே அந்த நாட்டிலே அந்த தேசத்திலே உம்முடைய பிள்ளைகள் குடியிருக்கிற போது கர்த்தர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் தாங்க சாமி. வண்ணமாக இந்த காலை வேளையிலே எங்களுடைய பேராலயத்தினுடைய பொறுப்பாளர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. இந்த ஊழிய வாஞ்சையிலே அவருடைய வாழ்வு உம்முடைய கரம் இருக்கும்படியா ஆய்த்தாங்க. குறிப்பாக இந்த நாளிலே கூட எங்களுடைய பேராலயத்தினுடைய தலைவர் திரு பிரபு ஞான செல்வம் ஐயாவையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். காலை வேளையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பிலும் ஊழியத்திலும் ஆண்டவரை முன்மாதிரியாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். ஐயாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற அன்பு மகளுக்காக வேண்டுகிறோம். மகளை நீர் ஆண்டவரை காத்துக் கொள்ளும்படியாய் தந்து வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய செயலாளர் ஐயாவுடைய குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, கல்லூரி நிறுவனங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து உடைய கரம் வழி நடத்துங்க. ஆண்டவரே, அவருடைய தேவைகளை ஆண்டவரே குடும்ப வாழ்விலே ஆண்டவரே அக்காவும் அன்பு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதித்து உடைய கரம் வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே, இது டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்களுடைய அருமை பொருளாளரும் டாக்டர் ஜான்சன் சாரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கண்கடை மேல்நிலை பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக இருந்து ஆண்டவரை அவர் செய்கிற காரியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மருமகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆண்டவரை அந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, இசையின் வழியாய் வாசித்த எங்கள் அன்பு தம்பி ராஜனுக்காக வேண்டுகிறோம். கர்த்தாவே, இம்மட்டமாய் மகனை வழிநடத்தி வருகிறீர். ஆண்டவர் ஊழிய பாதையிலும் ஊழியத்தின் வழியாக மகளை நீர் காத்து வருகிறீர் சாமி. அன்பு சகோதரனுடைய குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சகோதரிக்காக ஆண்டவர் அன்பு மகனுக்காக வேண்டுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கும்படியா ஆய்த்தாங்க. இந்த நாளில் ஜெபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை அம்மா பேபி அம்மாவுக்காக ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக அதே போல சாந்தி அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய வாழ்க்கை துவங்குகிறோம். இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தர் எங்களை வழிநடத்தி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நினைக்கவும் கடவுள் உங்களோடு இருந்து வழிநடத்தி இந்த நாள் முழுவதுமாய் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நன்றி, வணக்கம்.